மாமா மாமா. அப்பா உள்ள வர சொல்றாங்க, உள்ள வாங்க. ஐசு, மாப்பிள்ளைக்கு தண்ணி எடுத்து கொடுமா. டேய் மாமா வர எந்திரா. உட்காருங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள உங்களுக்கு கால் பண்ண போகல? ரீசார்ஜ் இல்லை மாமா. அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க மாமா வர சொன்னாங்கன்னு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம தோட்டத்தில் மோட்டர் வேலை செய்யல, போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரி மாமா, நானும் குறுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நான் கூட அவங்க கூட வரேன்னு சொன்னேன். மெசேஜ் வருது மாப்பிள்ள, என்னன்னு பாருங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, ரீசார்ஜ் பண்ண சொல்லி வரும். கால் வருது, இந்த பேசிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. டேய் குறுக்கலு, ஐஸ் என்ன பாக்குதுடா. ம் 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 சரி மாப்பிள்ள, வீட்டுல பொண்ணு பாக்குறாங்களா? எப்போ கல்யாணம் சோறு போட போறீங்க மாப்பிள்ள? நீங்க ஓகே சொன்னா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். குறுக்கலு, நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மாமா, கிளம்புறோன்னு சொன்னோம்மா. என்னடா குறுக்கலு? ஆமா மாமா. ஹலோ, யாரு? இனிமே ரீசார்ஜ் இல்லைன்னா சொல்லு, நானே பண்ணி விடுறேன். மெசேஜ் வருது மாப்பிள்ள, என்னன்னு பாருங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, ரீசார்ஜ் பண்ண சொல்லி வரும். என்ன மாப்பிள்ள, இனிமே ஜாலியா இருப்ப? ஜாலியா இருப்பேனா? ஏன்? அப்புறம் என்ன, ஐஸ் உன்னை லவ் பண்ணுது. ஐஸ் லவ் பண்ணுதா? டேய் குறுக்கல், நிப்பாட்றா. டேய் என்னடா லூசு மாதிரி பேசுற? டேய் மாப்பிள்ள, நான் கரெக்டாக தான்டா பேசுறேன். ஐஸ் உன்னை தான் லவ் பண்ணுது, நீ ஐஸை லவ் பண்ணு. காமெடியன்களுக்கு தாண்டா தெரியும் எந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுதுன்னு. அப்படி இல்லடா குறுக்கலு. அப்புறம் ஏன் பயப்படுறியா? உன் மாமா ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு? பயப்படதான் இல்லடா. உனக்கே தெரியும், சின்ன வயசுல அப்பா இறந்ததுக்கப்புறம் மாமா தான் எங்களை பார்த்துக்கிட்டாருன்னு. இப்போ அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிருந்தா. என்னது துரோகமா? மாப்பிள்ள, நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த ஊர்ல அவருக்கு ஏற்ற மருமகன் நீ தான்டா. உன்ன மாதிரி மாப்பிள்ளை கடைக்கு அவர் தான்டா கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, ஐஸுக்கு ஐஸ் 100 இதான் கரெக்டான டைம். நீ போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? போடா, போ 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 போ. 2 எபிசோடு பார்த்தே ஓட்டிட்டாங்க. போ. ஐஸ் ஒரு நிமிஷம். ஐயோ மாமா வராரு. ஐயோ மாப்பிள்ள. பா, இந்த விஜய் பையன் என்ன பண்ண ஐசு கூட பேசிட்டு இருக்க? ஐஸு, எனக்கும் கண்ணை பார்க்காது. ஐயோ மாமா ஒரு டேய் என்னடா கூட்டு ப்ரப்போஸ் பண்ண சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க? லூசு போய் மாமா வரோம். டேய் குறுக்கலு, கரெக்டான டைம்ல குறுக்க வந்துடா, எப்படியாவது சமாளிச்சிடுறா. நான் மாட்டணும்டா. என் அஞ்சல மச்சான் அவடு. அவ என்ன தேடி வரல அஞ்சல. என்னடா காதல் பண்ணிட்டு இருக்கியா? மாப்பிள்ள, குறுக்கலுக்கு என்னாச்சு? தெரியல மாமா, நேற்று இருந்து இப்படி மாமா பண்ணிட்டு இருக்கான் அவன். குறுக்கல் என்னாச்சு? என் ஆள்றா மச்சான் அவ. மாப்பிள்ள, குறுக்கல நீ வீட்டுக்கு போங்க. ஐசு, வீட்டுக்கு போமா. வண்டி எடு. டேய் குறுக்கலு, ஏன்டா இப்படி பண்ற? மாப்பிள்ள, குறுக்கல நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து கூட்டிட்டு போங்க. அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்க போகுது. கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐசு, எனக்கு ஒன்று பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன்.
டேய் குறுக்கலு அவ சிரிச்சு ஐயோ பேய் வந்துருச்சு வாங்க ஐயோ பேய் வந்துருச்சு ஐயோ வாங்க உன்னை பிடிக்கும் என்னது பிடிக்குமா ஐயோ ரொம்ப பிடிக்கும் நீ இல்லாம என்னால வாழ முடியாது என்னது வாழ முடியாதா என்ன விட்டுவிடு ஐசு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐசா டேய் என்னடா டேய் எந்திரா டேய் எந்திரா என்னடா ஏன்டா ஏன் நீங்க லவ் பண்ணி சாவது பார்த்தானு ஏன்டா என்னி சாவடிக்கிறீங்க? குறுக்கலு இங்க வந்து உட்காரேன் உன்ட்ட ஒன்று சொல்லணும் சொல்லி தொலைடா. மாப்பிள்ள ஐஸு ஏய் மாப்ள இந்த நேரத்துல ஐஸ்லாம் வாங்கி தர முடியாதுடா. அது இல்லடா ஐஸு மனசுல வந்துட்டாடா. அப்புறம் என்ன பாட்டை போடு நான் தூங்குறேன். எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் இல்லைன்னு பாட்டை போட்டு விடுறான். என்னடா குறுக்கலு ஒன்றும் இல்லை போடு போடு. உன்னிமையோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன் உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே காற்றாக நான் இருப்பேன் மூச்சோடு கலந்திருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் நண்பே. ஏன் மச்சான் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை ஐஸுக்கிட்ட லவ் சொன்னியா இல்லையா? சொல்லணும்டா. சொல்லணுமா? டேய் நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுடா. உடனே கால் பண்ணு. என்ன ஃபோன் வந்துகிட்டே இருக்கு? ஐசு அந்த ஃபோன் எடுத்து என்னன்னு பாருமா. என்ன யாரையும் காணா? டேய் என்னாச்சு? ஃபோன் எடுக்கலடா. எதுக்குன்னா மறுபடியும் பண்றா. டேய் பேசுறா. ஹலோ ஹலோ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்க. ஹலோ ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும் ஐஸு. நான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. போதும் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வைக்கிறேன். டேய் ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? பிடிக்குன்னு சொல்லிட்டு எதுக்குடா நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ற? நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாம் கூப்பிட்டுருந்தீங்களா? மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள ஐஸுக்கு ஜாதகம் பார்த்தா மாப்பிள்ள. இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. அதான் என்னான்னு. குறுக்கலும் வேற இல்லை. அவன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாட்டியும் பிரச்சனை. சிவா யாருப்பா? டேய் குட்டி சாக்கு எப்படா இருக்கா? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எங்க குறுக்கல என்ன காணா? அவனாடா வெளியூர் போயிருக்கான். இன்னும் ஒரு 5 எபிசோடு வரமாட்டான்டா. என்னது குறுக்கலண்ணே இல்லையா? அண்ணே இனிமே நான் பாத்துக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பேர் தான் பறக்க போகுது. இப்போ நீ வேறையாடா? ஐஸு டப்பி சொல்லிடுவோமா? ஐஸு ஐசக்கா ஐஸு அக்காவா? அண்ணே நானே ஐசா கடை பேசியிருந்தலாம். அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இவன் குறுக்கலை விட பயங்கரமான ஆளாக இருப்பான் போலியே. டேய் உனக்கு எப்படா தெரியும்? அண்ணே எங்கள் ஸ்கூலில் சீனியர்ண்ணே உங்க. நீங்கள் மத்தியானம் டிஃபன்லாம் கட்டு வருவாங்க தெரியுமா? மிஸ் யூ டிஃபன்க்கா. அக்கா அப்புறம் இவர் வந்து எங்கள் அண்ணன் விஜய்க்கா. நிலமை புரியாமல் பேசுறியடா. ஹாய். கண்டுக்கல. அக்கா எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன்.
டேய் நீ இன்னும் மாறவே இல்லையா? காக்கா பாடுங்கக்கா. ஐஸுக்கு பாடவே தெரியாது, குட்டி சாக்கு ஐஸ் வைக்கிறான். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சோடிக்கொண்டே மன்மதன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண காண. பிடிச்சிருக்கா இல்ல பாட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அக்கா சூப்பர்க்கா. இன்னும் ஸ்கூல்ல பண்ணவே அப்படியே பாருங்கக்கா. போயிட்டு வரேன்டா. சரிக்கா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்சேன் சீரியஸா, கழட்டி விட்டு போயிட்டாலே கேர்லெஸ்ஸா. டேய் தம்பி, எங்கடா உங்க அண்ணனுக்கானா? இல்லக்கா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் மாத்திரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய் என்னாச்சு? நேத்து அவங்க நல்லா தானே இருந்தாங்க. இல்லக்கா, அண்ணன் நைட்டு வேலைக்கு போணுச்சு, உடம்பு சரியில்லக்கா. டேய் நானும் வரேன்டா, பார்க்க போலாமா? போலாங்க்கா. டேய் டேய் கோயிலுக்கு போயிட்டு போலாமா? அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும். என்ன அப்பா வந்து சொல்ல மாதிரி இருக்கு? மாப்பிள மாப்பிள மாமா சவுண்டு மாதிரி இருக்கு. ஏய் ஐஸு, இங்க என்ன பண்றா? மாப்பிள உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். ஏன் ஐஸு இப்படி பண்ற? வெளியில மாமா நிக்கிறதா ஐஸு? பாப்பா டே மாமாவா? நே அப்ப இவங்களை முன்னாடியே உனக்கு தெரியுமா? டே மாமா பொண்ணுங்கிற முன்னாடி தெரியுமான்னு கேக்குற? மாப்பிள வாங்க மாமா, உட்காரு மாமா. உடம்பு இப்போ தேவலாமா மாப்பிள? ஓகே தான் மாமா. தம்பி யாரு மாப்பிள? குட்டி சாக்கு மாமா, குறுக்களோட சித்தப்பா பையன். மாப்பிள பாப்பா இல்ல? அம்மா கடைக்கு போயிருக்காங்க மாமா. என்ன இவர் முன்னாடியே லவ் பண்றாங்க? மாப்பிள உள்ளதான் சாமி ரூமா? ஆமா மாமா. இவங்க வேற சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துறேன்னு சொல்றேன்ல. மாப்பிள ஒரு வேலை சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க, நீ உடம்ப பாத்துங்க, பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க, வரேன். சரிங்க மாமா, பார்த்து போங்க. டேய் சந்தோஷ், என்னோட செருப்பு வேற வெளியில இருக்குடா. ஐஸு, ஏன் ஐஸு இப்படி பண்ற? என்ன பண்றது? நேரம் குறுக்கள் இருந்தா காப்பாத்திருப்பான். டே குட்டி சாக்கு, நீ எதுக்குடா இருக்க? இருடா, குறுக்கள் தம்பின்னு நிரூபிக்கிறேன்டா. ஐயோ இந்த வலிக்குது, ஐயோ இந்த வலிக்குது. மாப்பிள குட்டி சாக்கு என்னாச்சு?
ஆமா அதான் அப்பவே சொன்னேன்ல குறுக்கலோட தம்பின்னு. ஆமா மறந்துட்டேன், அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க. பார்த்து போங்க மாமா. சரி ஐஸு, நீ அம்மா வரத்துக்குள்ள வீட்டுக்கு கிளம்பு. சாரி, என்னால் தானே எல்லாம். ஏய் சாரிலாம் அதுக்கு, நீ பார்த்துப்போ. குட்டி சாக்கும் வீட்டில் சிறப்பாக கொடுத்துருவான். உடம்பு பார்த்துக்கோங்க. டேய் குட்டி சாக்கு, உன்னை பத்தி உனக்கு கேள்விப்பட்டேன், நீ ஏதோ லவ் பண்றியாமே? அண்ணே லவ்லாம் அந்த காலத்தில் யாருனே பண்ணுவா? டேய் சூப்பர்ரா, இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பையனா? அண்ணே இருண்ணே, லவ் தானே பண்ணலன்னு சொன்னேன், லவ்ஸ் பண்ணுவேனே. அப்படின்னா அண்ணே ஒருத்தரை பண்ணா அது லவ், பார்க்குற ஒவ்வொருத்தரையும் பண்ணா அது லவ்ஸு. இதெல்லாம் லவ்வாடா? எங்கள் 90 கிட்ஸ் லவ்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியுண்ணே, காலையில் தான் பார்த்தேனே உங்கள் 90 கிட்ஸ் லவ்வை. இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டிங்களா? இப்போ சாப்பிட்டு மாத்திரை போட்டேன். சரி. நாளைக்கு என்ன நான் தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கா? தெரில ஐசி, நீயே சொல்ல. சரி, என்னைய பிடிக்கும்னா நாளைக்கு நம்ம கோயிலுக்கு வாங்க, அப்போ சொல்கிறேன். இப்போ எதுவும் பேச வேணாம், உடம்பு பார்த்துக்கங்க. அண்ணே கோயிலுக்கு நானும் வரேனே, அங்கே பிள்ளைங்களாம் இருக்கும்ல. சரிண்ணே, கோயிலுக்கு போதானே போகிற?